السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم أما بعد அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் கிருபையால் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு குர்ஆனுடைய விளக்கங்களை அறிந்து கொள்ள அமர்ந்திருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. ஆமீன். கயிறு பரக்கத்துகள் நிறைந்த நாளாக கெட்ட முடிவுகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் உலகத்தின் தீங்குகள் அல்லாஹ்வின் படைப்புகளின் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற நாளாக அல்லாஹ் இந்த நாளை நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன். உண்மையானவர்களே, திருக்குர்ஆனில் 30வது ஜுஸுவிலே ஒவ்வொரு சூறாவாக நாம் அதனுடைய விளக்கங்கள் அர்த்தங்களை பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் 30வது ஜுஸுவில் 2வது சூறா, 30வது ஜுஸு முடிவதற்கு இன்னும் ஒரு சூறா தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட நாம் ஒரு ஜுஸுக்களை அல்லாஹ்வுடைய அருளால் முடிக்கப் போகிறோம். 2வது சூறாவில் அல்லாஹ் மலக்குகளின் மீது சத்தியமிட்டு சில விஷயங்களை சொல்கிறார். எப்படிப்பட்ட மலக்குகள்? நல்லவர்களுடைய கெட்டவர்களுடைய உயிரை வாங்கக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியம் செய்தும், அதே போன்று அந்த உயிர்களை அல்லாஹ்விடத்திலே கொண்டு போகக்கூடிய மலக்கின் மீது சத்தியமாகவும், அந்த உயிர் ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு கொண்டு போவதின் மீது சத்தியமாகவும் அல்லாஹ் சத்தியமிட்டு சில விஷயங்களை கியாமத்தில் கியாமத் என்பது உண்டு, அதை காஃபிர்கள் மறுக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபிரௌன் அவன் சொன்ன சில வார்த்தையையும் மூசா நபி ஃபிரௌனோடு பேசிய சில விஷயங்களையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே வைத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், முதலாவதாக வன்னாஸிஆத்தி கர்கா, கெட்டவர்களுடைய பாவிகளுடைய ஆன்மாவை, அந்த கெட்ட பாவிகள் வேதனை அடைகிற அளவுக்கு அவர்களுடைய உயிரை வாங்கக்கூடிய மலக்கின் மீது சத்தியமாக. 2வது ஆயத் வன்னாஷிதாத்தி நஷ்தா, நல்லவர்களினுடைய ஆன்மாவை அவர்களுக்கே தெரியாத அளவுக்கு, நல்லவர்களுக்கே தெரியாத அளவுக்கு, எப்படி ஒரு தண்ணீரில் ஒரு நூலை முக்கி எடுத்தோம்னா எவ்வளோ இலகுவாக வருமோ, அதைவிட மிக இலகுவாக நல்லோர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கின் மீது சத்தியமாக. கடலிலும் திடலிலும், கடலிலும் ஆகாயத்திலும் அந்த மனிதர்களுடைய ஆன்மாக்களை ரப்பின் பக்கம் கொண்டு போகக்கூடிய மலக்கின் மீது சத்தியமாக. ஃபஸ்ஸாபிகாத்தி சபகா, ஒவ்வொரு உயிரும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்வை அடைகிற அந்த உயிர்களின் மீது சத்தியமாக. ஃபல் முதப்பிராத்தி அம்ரா, அல்லாஹ் காரியங்களை எந்த மலைக்கிடத்தில் ஒப்படைத்தானோ அப்படிப்பட்ட மலக்கின் மீது சத்தியமாக என்று ஒரு 5 விதமான சத்தியத்தை அல்லாஹ் சொல்றான். கொஞ்சம் கூடுதலாக விளக்கம் சொன்னால் நமக்கு புரியும். என்னன்னா, நாமெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம், நல்லோர்களுடைய மரணம் என்பது அவர்களுக்கு கஷ்டமில்லாமல் நிகழும். கெட்டவர்களுடைய மரணம் என்பது மிக கொடூரமான, மிக கடுமையான முறையிலே அவர்கள் வேதனை செய்யப்பட்டு தான் அவருடைய உயிர் உடம்பை விட்டும் வெளியேறும். ஹதீஸிலே வருகிறது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த ஒரு ஆன்மா நல்ல ஆன்மாவாக இருக்கிறதோ அந்த ஆன்மா மரணிக்கிற அந்த நேரம், அந்த மனிதர் மரணிக்கிற நேரம் வந்தவுடன் மலக்குல் மௌத் வருகிறார். அவர் வருவதை இறந்து போகக்கூடிய மனிதர் பார்ப்பார். அவரோடு சேர்ந்து சில மலக்குகளும் வருகிறார்கள். ஏற்கனவே நான் உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். அவரோடு சேர்ந்து சில மலக்குகளும் வருவார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு பிரகாசமாக இருப்பாங்க. உயர்ந்த தலைப்பாகை கட்டியிருப்பார்கள். சுவனத்தில் இருந்து அத்தரை கொண்டு வருவாங்க. சுவனத்தில் இருந்து கஃன் துணியையும் கொண்டு வருவார்கள். யாரு? மலக்குல் மௌத்தோடு வந்த மலக்குகள். சுவனத்தில் உள்ள அத்தர், சுவனத்தில் இருந்து ஒரு கஃன் துணி எல்லாம் கொண்டு வருவாங்க. உங்களை பார்த்த உடனே அந்த நல்ல ஆன்மா துடிக்குமா. எப்படி துடிக்குமா? அவருக்கு தெரிஞ்சிடும் நம்ம போகிற இடம் நல்ல இடம்தான். யாருமே நம்ம கண்ணுக்கு விகாரமாக காட்சி தரல, அப்போ சீக்கிரமாக போகணுமே என்கிற ஒரு ஆர்வம் அந்த உயிருக்கு ஏற்படும். சீக்கிரமாக இந்த உடலை விட்டு வெளியே போயிடணுமே, அல்லாஹ்வை பார்க்க போகணுமே, சுவனத்தை பார்க்க போகணுமே என்கிற ஆர்வம் வெளிப்பட்டு அந்த நேரத்தில் தான் மலக்குல் மௌத் சொல்வார், அல்லாஹ்வின் திருப்தி அடைந்த ஆன்மாவே, நிம்மதி பெற்ற ஆன்மாவே, அல்லாஹ்வுடைய கருணையால் உன் ரப்பின் பக்கம் நீ திரும்புவாயாக, இந்த உடலை விட்டு நீ வெளியேறி விடு என்று சொன்ன உடனே கண் இமைக்கிற நேரத்தில் உடலை விட்டு என்ன செஞ்சிடும்? உயிர் வெளியாகி விடும். இது எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. இந்த நல்ல ஆன்மாவை உயிர் வெளியேறினதுக்கு பின்னால மலக்குல் மௌத்துக்கு கூட வந்த சில மலக்குகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த உயிரை வாங்கி கஃன் துணி கொண்டு வந்தாங்க சுவனத்தில் இருந்து, அந்த கஃன் துணிக்குள்ளே அந்த உயிரை வைத்து அந்த கஃன் துணிக்கு மேலே, இங்கே நம்ம ஜனாசாவுக்கு மேலே அத்தர் தெளிக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி அந்த கஃன் துணிக்கு மேலே சுவனத்து அத்தரை அவர்கள் தெளித்து மணக்க மணக்க அந்த உயிரை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போவாங்க. ஒரு ஆள் இறந்தோன்னா அவர் உயிர் எங்கே தான் போகும்? முதல்ல அல்லாட்ட தான் போகும். அல்லாட்ட கொண்டு போவாங்க. அப்படி அல்லாட்ட கொண்டு போகக்கூடிய மலக்குகள் போட்டி போடுவாங்க. நல்ல ஆன்மா இல்லையா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற ஆன்மா இல்லையா, இவரை நான் தான் கொண்டு போவேன், நான் தான் கொண்டு போவேன், என் கையில் தாருங்கள், என் கையில் தாருங்கள் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு மலக்கு என்ன செய்வாங்களாம்? போட்டி போடுவார்கள். வானத்தினுடைய கதவை தட்டுவார் மலக்கு. அந்த வானத்தில் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அந்த மலக்கு கேட்பார், வந்திருக்கிறது யாரு? சொல்லுவாங்க, நான் மலக்கு வந்திருக்கேன். உங்க கூட யார் வந்திருக்கா? இந்த மாதிரி ஒரு நல்ல ஆன்மா. அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்குதா? இருக்குது. சரி, கதவை திறந்தா சுபான் அல்லாஹ் கஸ்தூரி மனம் கமடும். யாருக்கு? அந்த ஆன்மாவுக்கு கஸ்தூரி மனம். அப்படி 2வது வானம், 3வது வானம், 4வது வானம், அப்படி கடைசி வரைக்கும் 7 வானத்தை கடந்ததற்கு பின்னால் அந்த உயிர் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும். இதெல்லாம் எப்போங்க? கபருக்கு போனதுக்கு அப்புறமா. நம்ம உயிர் நம்ம உடம்ப கபரில் வச்சதுக்கு அப்புறமா நம்மளை சுற்றி எல்லாரும் இங்கே ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம உயிர் இங்கே போகுது. ஹதீஸ், இது வெறுமன கட்டுக்கதை அல்ல, ஆதாரபூர்வமான புகாரி, அபுதாவுத் போன்ற சஹீகான கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்போ அல்லாஹ்வை அந்த உயிர் பார்க்குமான்னா அப்பமெல்லாம் பார்க்க முடியாது. அது கியாமத் நாளில் தான் அல்லாஹ் காட்சி தரும். அதுவும் சொர்க்கவாசிகள்லாம் கேட்டதுக்கு பின்னால் தான் அல்லாஹ் காட்சி தருவான் அடியார்களுக்கு. திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹ் அந்த உயிரிடத்தில் பேசுவான். அந்த உயிரை பற்றி மலக்கிடத்தில் சொல்லுவான், இவர் என்னுடைய நல்லடியார், இவர் என்னுடைய நல்லடியார், இவரை சுவனத்து பட்டியலில் இவர் பெயரை சேர்த்து விடுங்கள், இவரை சுவனத்து பட்டியலில் இவருடைய பெயரை சேர்த்து விடுங்கள், இவருடைய கபூர் வாழ்க்கையை விசாலப்படுத்தி கொடுங்கள். கபூர்ல கேள்வியே கேட்கல இன்னும் இல்லையா? கபூர்ல அந்த ஜனாசாட்ட கேள்வியே கேட்கல. உன்னை படைச்சவன் யாரு, உன் நபி யாரு, உன் மார்க்க என்ன, உன் கிபுலா எது, இந்த முகமது நபியை பத்தி நீ என்ன நினைக்கிற, எதுவுமே கேட்கல. இப்போ கொஸ்டின் வர்றதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் ஆன்சரை சொல்லிட்டான். பரிச்சை எழுதுறதுக்கு முன்னாலேயே ஃபெயிலா பாஸாங்கிறது தெரிஞ்சு போயிடுது.
சோனத்து பட்டியலில் அல்லாஹ் சேருன்னான்னா என்ன அர்த்தம்? கபூரில் அவர் பதில் சொல்லுவாருன்னு அர்த்தம் இல்லையா? அல்லாஹ் சொல்ல வைப்பான். அந்த ஆன்மா சந்தோஷத்தோடு மறுபடியும் கபருக்கு போகணுமே என்கிற ஆர்வத்தோடு வரும். அல்லாஹ் சொல்வான், இந்த உயிரை அடியார்கள் கபூரிலே வைத்ததற்கு பின்னால், இந்த உயிரினுடைய உடலை கபருக்கு வைத்ததற்கு பின்னால் கபருக்குள்ள இந்த உயிரை அந்த உடம்புக்குள்ள செலுத்திருங்கம்மா அல்லாஹ். அந்த மலக்கு வருவார். அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? இந்த உயிருக்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன செய்யணும்? ஜனாசாவை அடக்கம் பண்ணியிருக்கணும். என் மகன் வெளிநாட்டில் இருக்கான், என் மச்சான் வரணும், என் மருமக வரணும், எனக்கு ஒரே ஒரு பேரப்பிள்ளை, அவர் தான் பாசமாக இருந்தார், அவர் தான் ஜனாசாவை குளிப்பாட்டணும் அப்படின்லாம் சொல்லி ஒரு நாள் வரைக்கும் ஜனாசாவை போட்டு வச்சோம்னா அந்த உயிர் அல்லோலப்படும். சுற்றி சுற்றி வரும். நம்மளிடத்தில் பேச, என்னை ஏன் இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க? நல்ல ஆன்மாவும் சரி, கெட்ட ஆன்மாவும் சரி, எல்லா ஆன்மாவும் பேச திட்டும். இந்த பாவிகளா, என்னை கொண்டு போய் கபூரில் வைங்கப்பா. கெட்ட ஆன்மாவா இருந்தா என் உடம்புல இருந்து துருவாடை வருகிறது, நாத்தம் அடிக்குது, அது என்னால் உணர முடியுது. உங்களுக்குலாம் நாத்தம் அடிக்கலையா? என்னை கொண்டு போய் சீக்கிரம் கபூரில் வைங்களேன். என் உடம்புல இருந்து புழு வெளியே வந்துடுமோ, பூச்சிகள் எல்லாம் என் உடம்பை தின்று விடுமோ என்று பயமா இருக்குது, எனக்கு அவ்வளவு அழுகி போயிருமோ அப்படின்னு பயமா இருக்கு. உடனே கபூரில் கொண்டு போய் வைங்க என்று கெட்ட ஆன்மா கதரும். நல்ல ஆன்மாவா இருந்தா, நான் சவனம் போறது உங்களுக்கு பிடிக்கலையாப்பா, எனக்கு சீக்கிரம் கொண்டு போய் அழுதாக்கில் நான் திரும்ப வந்துடவா போறேன், சீக்கிரம் என்னை கொண்டு போய் கபூரில் அடக்க செய்யுங்களே என்று அந்த உறவுக்காரர்களிடத்தில் அந்த ஆன்மா பேசிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார். அதனால தான் ஒரு ஜனாசா, ஒரு மையத்து, ஒரு ஆள் மரணிக்கிறார் என்றால், ஃபஜ்ரில் மரணிக்கிறாரா, லுகருக்குள்ளேயாவது எடுத்துடணும், அல்லது லுகரில் மரணிக்கிறாரா, அசர் அந்த ஒரு வக்து கேப்பு தான் இருக்கணும். என்னத்தை கட்டி பிடிச்சி அழுது உயிர் வந்துருமா? மறுபடியும் இருக்கிற போது ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை, இறந்ததுக்கப்புறம் ஸ்ரீதேவின்னு சொல்லி முத்தம் கொடுத்து அழுவுறது எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையிலேயே நம்முடைய மௌத்தாக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் இறந்த உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவர்களை நல்லடக்கம் செய்துவிட வேண்டும். இந்த ஐஸ் பெட்டியில் வைக்கிறதுல பெரிய அதாம் நிறைய இடங்கள்ல அது இருக்கு. அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வரணும், அங்கே பஹ்ரைனில் ஒரு 4 மணி நேரம் வெயிட்டிங் வேறு, அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி மறுபடியும் இந்தியாவுக்கு வரணும். வர்றதுக்கு எப்படியும் 1 நாள் 1.5 நாள் ஆயிடும். ஜனாசா தாங்கமாக ஐஸ் பெட்டியில் வைக்கிறது என்ன ஆகுது தெரியுமா? என் கண்கூடவே பார்த்துருக்குறேன். அப்படி ஜனாசாவை ஐஸ் பெட்டியிலேருந்து வச்சுட்டு எடுத்தா அந்த சதை பிடிச்சிக்கிடுது. எவ்வளவு வேதனை தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுவதாக இருந்தாலும் ரொம்ப வெதுவெதுப்பான வெந்நியை ஊற்றிடாதீங்க, ரொம்ப குளிர்ந்த தண்ணீரையும் என்ன செஞ்சிடாதீங்க, ஊற்றிடாதீங்க. நடுத்தரமாக இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து ஜனாசாவை குளிப்பாட்டுங்க. ரொம்ப ஓங்கி ஸ்பீடாக செய்யாதீங்க. சிலர்லாம் ஓஸ் பைப்பை வச்சு கழுவாங்க குளிப்பாட்டு, அதெல்லாம் கூடவே கூடாது. அது கூட அந்த தண்ணீருடைய வேகம் கூட அந்த ஜனாசாவினுடைய உயிருக்கு வேதனை அளிக்கும். அதே மாதிரி ஜனாசாவை சோப்பு தேய்க்கும் போதும் சரி, நம்முடைய உடம்பை கைகளால் தேய்க்கிற போதும் சரி, ரொம்ப அழுத்தக்கூடாது. பூ போல மென்மையாக நீங்கள் அழுத்துங்கள். ரொம்ப இருக்கிற அழுக்க ஃபுல்லாக வெளியே எடுக்கிற தூய்மையாக அல்லாட்ட போகணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அல்லாஹ் தூய்மைப்படுத்துவான் அவங்களை அப்படிங்கிற நீயத்தோடு நல்ல துவாவோடு லேசான முறையில் நீங்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுங்கள். ஏன்னா அந்த வேதனை கூட ஒரு ஜனாசாவுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இந்த ஐஸ் பெட்டிலாம் வச்சு எடுத்தோம்னா அந்த சதை ஒட்டிட்டு வருவதற்கு எவ்வளவு கடினமாக அந்த ஜனாசாவுக்கு இருக்கும். ஜனாசாவுக்கு நல்லது செய்யறோன்னு சொல்லி தீமையை செய்து கொண்டிருக்கிறோம். இறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு நம்மை அறியாமலேயே துன்பத்தை கொடுக்கிறோம். அப்போ இது போன்ற மறுமையினுடைய சிந்தனையை நினைவுக்கு கொண்டு வருவதுதான் இந்த சூரா. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாளைக்கும் நாம் யோசிப்போம். அருமையான பெருமக்களை, இன்ஷா அல்லாஹ் தஆலா இன்று இரவு பாக்கியம் நிறைந்த பராஅத்துடைய இரவாக இருப்பதால் மக்ரிபுக்கு பின்னால் 3 யாசீன்கள் ஓதி துவா செய்யப்படும். இஷாவுக்கு பின்னால் வழக்கம் போல இஷா தொழுகை 9 மணிக்கு, தொடர்ந்து கொஞ்சம் நேரம் திக்ர், அதற்கு பின்னால் கொஞ்சம் நேரம் பயானுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் தஆலா கபூர் ஜியாரத் நாம்
நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மூமின்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த மையவாடிக்கு போய் அவர்களுக்காக துவா செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் அனைத்து எல்லா ஜமாத்தார்களும் சகோதரர்கள் பெரியவர்கள் எந்த விதமான காரணம் சொல்லாமல் மிகப்பெரிய பாக்கியமான இரவு. இந்த இரவை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பயானில் சொல்லுவோம், தவறாமல் கலந்துக்கங்க. அதே மாதிரி மேராஜில் எப்படி பெண்களுக்கு வசதி செய்து கொடுக்கப்பட்டதோ அதே போன்று இந்த பராத்துடைய இரவு பயான்லையும் இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கு இந்த மண்டபத்தில் ஏற்பாடு இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் சகோதரிகளும் கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.